வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான பல்வேறு விதமான அறிவிப்புகள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை பற்றித்தான், அந்த அறிவிப்புகளை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. வாருங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடைகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. மே மாதத்தில் ஏதேனும் பொருட்களை வாங்க மறந்து விட்டீர்களா, வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஜூன் மாதத்திலும் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குறிப்பாக துவரம் பருப்பு, பாமாயில், சர்க்கரைலாம் வாங்கலை அப்படின்னு புகார்கள் எழுந்தது. இதனால் மே மாதத்திற்கான ரேஷன் பொருட்களான துவரம் பருப்பு, அப்புறமா பாமாயில் பாக்கெட்டுகள் எல்லாமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதத்திற்கான துவரம் பருப்பு, பாமாயிலை ஜூன் மாதம், ஓகேங்களா, இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் தமிழக அரசு தேவையான அளவிற்கு கொள்முதல் செய்து கிடங்குகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் எல்லாருக்குமே, ஓகேங்களா, A to Z எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி கூட இதை நம்ம சொல்லலாம். இன்னொரு ஒரு அறிவிப்பு காத்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் 2024 எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் தனி ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிச்சயமாக பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, புதிய ரேஷன் அட்டைகள். நிறைய பேருடைய பிரச்சனை இது, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே புதிய ரேஷன் அட்டைகள் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில் தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜூன் மாதம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பமாக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ரேஷன் அட்டைதாரர்களாக இருந்தீங்கன்னா இந்த அறிவிப்பு உங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு இந்த வீடியோ. நன்றி.